ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கனவு ஏற்படுறது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா அடுத்த நாள் அந்த கனவை நினைச்சு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு என்ன கனவு கண்டோம்னு தெரியாமலே போயிடும். சில பேருக்கு விளங்காது. ஒரு சில பேர் தான் அந்த கனவை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி இந்த கனவு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுங்கிறத யோசிச்சு பார்ப்பாங்க. ஹாய், நான் உங்க அஜய் ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ல குற்ற வழக்குகள்ல க்ளூ கிடைக்காம தவிச்சப்ப அதீத ஆற்றல் படைச்ச நிறைய பேர் அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்காங்க. ஆனா எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கு பதில் இன்று வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படிதான் மிசிசிப்பியோட ஜாக்சனை சேர்ந்த ஜூனியர் மற்றும் 17 வயசு வேன் ஆலன் அப்படிங்கிற 2 வாலிபர்கள் 8 நாட்களா காணாம போயிருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சடலமும் கிடைக்கல. கடைசியா அவங்க ஒரு நதியில நீச்சல் அடிக்க போனவங்க வீடு திரும்பல. திருமதி ரெனல்ஸ் அவங்களுடைய கணவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நதி ஃபுல்லா தேடி களைப்படைஞ்சிருக்கிறாங்க. சுழல் நிறைய இருந்த அந்த நதியில இந்த 2 இளைஞர்களோட உடல்களை திருப்பி திருப்பி தேடி கடைசியில டயர்டானதுதான் மிச்சம். இளைஞர்களுடைய உடல் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த நதி ஏற்கனவே நிறைய பேரை இந்த மாதிரி காவு வாங்கியிருக்கு. பலியானவங்களுடைய உடல் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தூங்க போயிருக்கிறாங்க திருமதி ரெனல்ஸும் அவங்களுடைய கணவரும். 1964 ஏப்ரல் 11 நைட்டு மிஸ்ஸஸ் ரெனல்ஸ் திடீர்னு ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கும் இறந்து போன இந்த இளைஞர்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதா தோணுது. திடீர்னு பாக்குறாங்க அவங்களுடைய அதீத புலனாற்றல் மூலமா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு உணர்த்தப்படுது. உடனடியா சுத்தி முத்தி பார்த்து திருப்பி திருப்பி தான் கண்ட கனவை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சிட்டியோட 3 மைலுக்கு சவுத்தில் அந்த ஆற்றோட குறிப்பிட்ட வளைவு பகுதியில் ஒரு அணை இருக்கு. அந்த அணையோட நடு பகுதியில் ப்ளூ கலர்ல நீச்சல் உடை அணிஞ்சிருக்கக்கூடிய வேனோட உடலை பார்க்குறாங்க. திடீர்னு பயந்து போய் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அந்த குளிர்லையும் அந்த பெண்ணுக்கு அப்படி வேர்த்திருக்கு. ஏன்னா திருமதி ரெனல்ஸ் தன்னுடைய கணவன் கிட்ட இதை பத்தி சொல்றப்ப சரிவா காலையில தேடுறவங்களை கூட்டிட்டு போய் தேடலான்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வர மறுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்ன அந்த இடத்துல எத்தனையோ தடவை மீண்டும் மீண்டும் தேடியாச்சு. ஆனா இப்ப ரெனல்ஸுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, கண்டிப்பா அந்த பையனோட உடம்பு அங்க இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயத்தின் மேல மிகுந்த நம்பிக்கை. திருப்பியும் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கெஞ்சி கூட்டிட்டு போய் பார்க்கறாங்க. அந்த ஆற்றின் வளைவு பகுதியோட அணைக்கு போறாங்க. திடீர்னு ஒரு ப்ளூ கலர் லைட் இவங்களுக்கு தோணுது. எல்லாரும் பார்க்கறாங்க. இந்த இடத்துல எத்தனையோ தடவை பார்த்துருக்கோமே, நம்ம எப்படி மிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு கடைசியில அங்க போய் நெருங்கி பார்க்கறப்ப அதுல இருந்தது வேன் ஆலனோட உடல். இத பத்தி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரியான அனுபவத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. எனக்கு தோன்றின ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்துல அதீத ஆற்றல் மிகுந்ததா இருந்திருக்கு. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு அவங்க சொல்லி முடிச்சாங்க. திருமதி ரெனல்ஸ் மட்டும் இல்ல, இதே மாதிரி உலகம் முழுவதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய அதீத ஆற்றல் காரணமா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள உந்துதல் பண்ணி தூண்டும் பொழுது அவங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய கேஸை சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா எப்படி இது அவங்களுக்கு நடக்குதுங்கிறத இன்றளவுக்கும் அறிவியலால ஒப்புக்கொள்ளவே முடியல. நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். நான் உங்க அஜய் ஜான்.